1914ஆம் ஆண்டு கர்ப்பவதியான தம் மனைவியுடன் ரேகே ஷீரடிக்குச் சென்றார். ரேகேவுக்கும் அவர் மனைவிக்கும் ஆசி வழங்கிய பாபா, என் பரிசு ஒன்று உன்னிடம் உள்ளது என்று கூறினார். குழந்தையைத்தான் அவர் அப்படி கூறுகிறார் என்பதை அறிந்து ரேகே மகிழ்ந்தார். குழந்தை பிறந்ததும் குழந்தையோடும் மனைவியோடும் ரேகே ஷீரடிக்குச் சென்றார். ரேகேயிடமிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்ட பாபா அதை கொஞ்சி மகிழ்ந்தார். ரேகே என் குழந்தை என்று கூறினார். அது சரி ரேகே, இது உன் குழந்தையா என் குழந்தையா என்று ஒரு கேள்வியை தொடுத்தார் பாபா. இது உறுதியாய் உங்கள் குழந்தைத்தான் பாபா என்று ரேகே கூறினார். பாபா அதோடு விடவில்லை. அப்படியானால் என் குழந்தையான இந்த குழந்தையை உங்கள் பொறுப்பில் வளர்த்து வாருங்கள் என்று பாபா உறுதி கலந்த குரலில் கூறினார். ரேகே மட்டுமல்ல, அங்கிருந்த பலரும் பாபா ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்று வியந்தார்கள். ஆனால் அதன் உட்பொருள் என்ன என்பது பின்னர்தான் தெரிந்தது. ரேகேயின் குழந்தைக்கு 1.5 வயதான போது அதற்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு வேதனைப்படும்படியான நோய்க்கு இலக்காகியது. மருத்துவர்கள் குழந்தைக்கு பயப்படும்படியாய் ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் நோய் குறையாமல் இருப்பதை ரேகே உணர்ந்தார். குழந்தை நோயால் படும் துயரத்தை ரேகேயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் மனைவியும் மிகுந்த துயருக்கு ஆளானார். ஒரு நாள் ரேகே குழந்தையை தூக்கி கொண்டு பூஜை அறைக்கு போனார். பாபாவின் திருவுருவ படத்தின் முன் குழந்தையை படுக்க வைத்தார். பாபா, இக்குழந்தை நீங்களே விரும்பி கூறியபடி உங்கள் குழந்தை. இந்த குழந்தை தோன்றுவதற்கு நான் காரணமானவன் என்பதால் இதற்கு கர்மா ஏதேனும் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு பூரண நலத்தை கொடுங்கள், இல்லை என்றால் உங்களோடு இதை சேர்த்துக்கொண்டு இந்த குழந்தைக்கு சாந்தியை வழங்குங்கள் என்று ரேகே கண்கலங்கியபடி பிரார்த்தனை செய்தார். பின் குழந்தையின் உச்சந்தலையில் கையை வைத்தார் பாபா. குழந்தை அந்த வேதனையிலும் ஒரு முறை தன் பிஞ்சு இதழ்களை விரித்து சிரித்தது. பின் யோகிகள் உயிர் பிரிவது போல அதன் உயிர் பிரிந்தது. 2 மாதங்கள் கழித்து ரேகே ஷீரடிக்கு வந்தார். பாபாவை சுற்றி பக்தர்கள் நிறைந்திருந்தார்கள். ரேகே பாபாவை பணிந்தார். அங்கிருந்தவர்களிடம் ரேகேயை சுட்டிக்காட்டி, இவன் யார், எங்கே வசிக்கிறான் என்று கேள்விகளை எழுப்பினார். பாபா எதற்காக கேள்வி கேட்கிறார் என்று தெரியாவிட்டாலும் பதில் சொல்வது கடமை என்று நினைத்த பக்தர்கள், இவர் ரேகே என்பவர் இந்தூரில் வசிக்கிறார் என்று கூறினார்கள். அதுதான் இல்லை, இங்கே இவன் எப்பொழுதும் என்னுடன் தான் இருக்கிறான், நான் அவனோடு தான் இருக்கிறேன் என்று கூறினார். அதோடு பாபா விடவில்லை. இவனுக்கு குழந்தை இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டு வைத்தார். அவருடைய ஒரே குழந்தை இறந்து விட்டது என்று பக்தர்கள் கூறினார்கள். இறந்ததா? இல்லை, அந்த குழந்தை என்னுடையது. இவன் வளர்க்க ஒப்புக்கொண்டான். ஒரு நாள் இவன் அதன் கர்மாக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். ஏற்றுக்கொண்டேன். அந்த குழந்தை இங்கே இருக்கிறது என்று கூறி பாபா தம் மார்பினை காட்டினார். 1000 பக்தர்கள் நெஞ்சங்களில் குடியிருக்கும் சாய் பகவான் தம் நெஞ்சகத்தில் ரேகேயின் குழந்தை இருப்பதாய் சொன்னது எவ்வளவு பெரியது, அதிசயமானது, அற்புதமானது. அந்த குழந்தை இறந்துவிடும் என்பதாலேயே அதை தம் குழந்தை என்று கூறி தொடக்க முதலே ரேகேயையும் அவர் மனைவியையும் பாபா பக்குவப்படுத்தினார். விதியின் பாதச்சுவடுகளிலிருந்து எவரும் தப்ப முடியாது என்று வேறு சில நிகழ்ச்சிகள் மூலமும் பாபா அறிவுறுத்தியுள்ளதை நாம் கண்டிருக்கிறோம். ஓம் சாய்ராம்.